ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிபோமா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சம்மர் சீரீஸ்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்க் தான். வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பாத்திரலாம். இதுல தாங்க நம்ம இன்னைக்கு ஜூஸ் போட போறோம். இது வந்து பேர் பாத்தீங்க அப்படின்னா வெள்ளரி பழம்னு சொல்லுவாங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கிடைக்கும். வெள்ளரி பிஞ்சுங்கிறது வேற, வெள்ளரி பழங்கிறது வேற. இதுக்கு பேர் தான் வெள்ளரி பிஞ்சு. இதுலயே நம்ம பெருசா இருக்கும்ல, அது வந்து ஹைபிரிட். பிஞ்சா வாங்கி சாப்பிடுங்க. வெள்ளரி பிஞ்சு பயங்கர கூலிங் ஏஜென்ட் இது. இதுதாங்க வெள்ளரி பழம்னு சொல்லுவாங்க. நல்லா பெருசா இருக்கும். நான் பாதி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்பா வாங்கி கொடுத்துருந்தாரு. உள்ளுக்குள்ள வந்து இந்த மாதிரி விதையா இருக்கும். நல்ல பல்ப்பா இருக்கும். இது நீங்க சும்மாவே தோலை செதுக்கிட்டு நாட்டு சர்க்கரையோ இல்லை தேனோ ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு ஜூஸ் போட போறேன். கொஞ்சமா கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுட்டு ஜூஸ் போட்டு காட்ட போறேன். இதே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழமாயிரும். பழமானதுக்கு அப்புறமா இந்த தோல் எல்லாம் வெடிச்சிரும். நம்ம கை வச்சு எடுத்தாலே வந்துடும். ரொம்ப பழுத்த வெள்ளரி பழத்துக்கு நான் சொல்றேன். இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரைக்கு பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பால் விட்டு காய்ச்சாத பாலை ஊற்றிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது சும்மா சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும். ஒயிட் சுகருக்கு பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரையை தொட்டு வெள்ளரி பழத்தை சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ பேர் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இது பேர் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜா சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 விதமாக இருக்கு. சப்ஜா சீட்ஸ் ஒன்று இருக்கு, சியா சீட்ஸ் ஒன்று இருக்கு. சியா சீட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வெயிட் லாஸ்க்காக சாப்பிட்றது. இது வந்து நல்ல குளிர்ச்சி ஏற்படுத்தும். இது நம்ம ஃபலூடா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றோம்ல, அதில் போட்டு கொடுக்கறது வந்து சப்ஜா சீட். இதுதான் போட்டு தராங்க. இது நல்ல கூலிங் கொடுக்கும் உடம்புக்கு. இந்த சம்மரப்ப டெஃபினட்டாக கொடுங்க. 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் தண்ணியில். பாருங்க, ஒரு கப்பு வழியே வரும். இது நல்ல கூலிங் பண்ணுங்க உடம்புக்கு. பயங்கர குளிர்ச்சி. இது குழந்தைங்களுக்குலாம் சின்ன வயசுலேருந்தே கொடுங்க, ரொம்பவே நல்லது. பாருங்க, தண்ணி எல்லாம் உறிஞ்சு எவ்வளோ வந்திருக்கு நமக்கு சப்ஜா சீட்ஸு. மோஸ்ட்லி எல்லா ஜூஸ்லையும் இந்த மாதிரி நம்ம போட்டு சாப்பிடும்போது பயங்கர கூலிங் ஏஜென்ட். சளிலாம் பிடிக்காதுங்க. குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க, ரொம்பவே நல்லது. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அதுவும் இந்த சம்மரப்ப எடுத்துக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒயிட் சுகர் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் தேன், பேரிச்சம்பழம் அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கிளாஸில் வந்து 2 ஐஸ் கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா இது ஊற்றி குடிச்சு பாருங்க. அட்டகாசமாக இருக்குங்க. டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. வெள்ளரி பழ ஜூஸ் அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். பயங்கர கூலிங் ஏஜென்ட். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. பாய்.